ஸோ 12 o'clock நாங்கள் போய் ரீச் ஆயிடுவோம். 12 ஆயிருமாமா. எப்படி கோவிலே வந்து 5 மணிக்கு தான் பார்க்க முடியும். ஸோ சரி ஓகே, 5th anniversary-யாக நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு ஒரு முடிவில் போயிட்டுருக்கோம். ஐடியா பார்த்துக்க, மழையை குறைஞ்சி காக்கா மட்டும் சாப்பிடுது, லைனா வருது. இதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரோம். ஆமா சரிங்க. சரி, இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 3800 இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இப்போ ஸ்டாஃப் நம்பர் சொல்லுங்கள். ஐயோ பாவம், நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சோறு இல்லாமல் நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. வேண்டியதானே? நாங்கள் அந்த கப்பலில் போகிறோம். எடிட் பண்ணியே பே பண்ணிக்கலாம் சரிங்களா? அதில் நீங்கள் வந்து 3800க்கு பில்லை போட்டுட்டு இந்த கப்பலில் தான் நாங்கள் போகிறோம் சரிங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock மேலே பேலன்ஸ் வெங்காயமா கண்ட நேரத்தில் ஆகுண்டா. எப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான்னு பாருங்க. ஐலாண்டாடா? செல்லா? நிறைய இருக்குமா செல்லு? சரி, இப்போ என்ன நினச்சேன், செல்லு இருந்தோம், உன்னால் ஃபோன் பண்ணி பேச முடியாது. சரி, அந்த 2 கப்பிள்ஸையும் எடுத்தோன்னு வை, நல்லாயிருக்கும். சூப்பர். அவ்வளோதான் அப்பா, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்கக்கா அப்படின்பாங்க. இது தூக்கு அது தெரியாதா? என்னதுடா? பிக்ஸா கிஸ் அடிச்சு நின்றுருக்குறாங்க. எங்க நான் பார்க்கல, நான் எங்கனே தெரியல சொல்றது. நானும் அவங்கள தான் தேடுறேன். சரி, அந்த மூஞ்சிகளை தான் பார்க்கலாம். நீ சொல்ற ஆள் இங்க கிடைக்க யாருமே. அது என்னோட குண்டை ஓடுது என்னமோ. தேங்காவா? ஏன்டா இப்படி பார்க்குற கிஸ் அடிக்கிறத? நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கலையாக்கா? ரொம்ப மோசமாக. 5 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. கோயிலுக்கு வேறு போகணும். கோயிலில் போய் என்ன வீடியோ போட போகிறோம் தெரியல. 5 பாயிண்ட் தான் இருக்காடா? 5 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே பீச்லேயே ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ கோயிலுக்கெலாம் போகணும் சீக்கிரம். பார்த்தீங்களா, இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த பிள்ளை யாருன்னு தெரியுங்களா? இந்த பிள்ளை சுகி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. அவங்க
தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. ஸ்வாக் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். ஸ்வாக் சுகி ஸ்விங் அவங்கள ஃபாலோ ஸ்வாக் ஸ்விங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட் பண்றா 5 பாயிண்ட் தான. ஸோ இவனுக்கே தெரியல என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு. நாங்களும் போயிட்டே இருக்கோம். எத்தனை வாட்டி என்ட்ராயிருக்கு. வாட்டர் கேனுங்க பிஸ்கட் டப்பா அப்படி இருக்குது. வாட்டர் பாட்டில் விட்டு பிஸ்கட்டை போட்டுக்கிட்டேன் செக் பண்ணுறதுக்காக. என்ட்ரன்ஸ் தெரியாமல் பண்ண தப்பு. அப்புறம் போய் அம்மா போட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இதாகிட்டு நின்றுட்டு. ஆமாம் போய் மனசில் பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்தேன். எங்கள் வீட்டில் ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்பஸ் கேட்காம மீறி எடுத்தாங்க. போய் வெளியே கல்யாணம் பொள்ளாச்சி மாதம் போய் எடுங்க. சொன்னாலும் சில நாள் அதான்டா பண்ணுவேன். நம்மளும் அங்கே போய் போமா அங்கே வந்த மாதிரியே தான் இருந்தது. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் பாரு. மாறிட்டோம் பாரு. கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஆமாம், அடுத்து கிளம்ப போகிறோம். முதல்ல அப்படி பண்ணாலே ஜூம் ஆகும்டா, இப்போலாம் ஆகும். சாமி கும்பிட்டாச்சு, வந்தாச்சு. ஒரு தின்னூர் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. எங்களால் எதுவுமே வைக்க முடியல. ஸோ அதனால் சந்தனம் மட்டும் வச்சுட்டு, இவங்களோட குலதெய்வம் கோயில் தான், அவருக்கு தான் தெரியும். நான் கோயில் நேம் சொல்லிடுமா? கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில். கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில். கோயம்புத்தூர் போகலாம். கோயம்புத்தூருக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். கிளம்பலாம். தூக்கி வீசிடாத இலன்ட்டு. இலன்னு வீசிடாத. சரிங்க, வீச மாட்டேன். போலாமா? இப்படி வச்சு ஆடிட்டீங்கன்னா எப்போ கிளம்புவோம்? வந்துட்டேன். கனி வெள்ளத்தா